அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமான இறைவேதம் கிடையாது. அல்லாஹ் இந்த குர்ஆனை உலக மக்கள் அனைவருக்காகவும் இறக்கப்பட்ட இறைவேதம் என்பதாகவே சொல்லி காட்டுகின்றான். பல்வேறு நாடுகளில் இஸ்லாத்தை எதிர்க்கின்றோம் என்ற பெயரில் குர்ஆனை கையில் எடுத்துக்கொண்டு இதில் தவறு உள்ளது என்பதாகவும் குர்ஆனை பற்றி கீழ்த்தரமாக பேசியும் இன்னும் சில நாடுகளில் குர்ஆனை நெருப்பிட்டு கொளுத்தியும் வருகிறார்கள் என்பதை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும். அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக அல்லாஹ் தந்தே தீருவான். ஆனால் இன்று நம்முடைய நாட்டிலே இந்து சகோதரர்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். அதில் அவர்களுக்கு முக்கியமானது பட்டாசு வெடித்து கொண்டாடுவதுதான். அப்படி ஒருவர் பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடும் போது அந்த பட்டாசில் குர்ஆனுடைய எழுத்துகள் இருந்துள்ளது. அது என்னவென்று பார்த்தபோது திருக்குர்ஆனை பயன்படுத்தி அதில் பட்டாசு செய்து வியாபாரம் செய்துள்ளது ஒரு நிறுவனம். நிச்சயமாக இது கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமாகும். குர்ஆனுடைய பிரதிகளால் செய்யப்பட்ட பட்டாசு வெடித்து சிதறுவதை முஸ்லிம்கள் ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள். இந்த பட்டாசு சிவகாசியில் தயாரிக்கப்பட்ட பட்டாசு நிறுவனமாகும். இது முழுக்க முஸ்லிம்கள் தங்களின் புனித நூலாக கருதும் திருக்குர்ஆனை அவமதிக்கும் செயலாக தான் பார்க்கப்படும். இந்த விஷயத்தை பல்வேறு இஸ்லாமிய கட்சிகள் தமிழக அரசுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளது. அல்லாஹ் பாதுகாப்பானாக.